பிராண்ட் இல்லாமல் ஏற்றுமதி பண்ண முடியுமா? பலருக்கும் ஏற்றுமதி அப்படின்னாலே ஒரு பிராண்ட் வேணும். ஸோ அந்த பிராண்டை வச்சு தான் ஏற்றுமதி பண்ண முடியுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் உண்மை நிலை அப்படி கிடையாது. பிராண்ட் இல்லாமல் ஏற்றுமதி அப்படின்றது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று என்னென்னா, அன்பிராண்டட் ப்ராடக்ட்ஸ், ஜெனரிக் ப்ராடக்டை நம்ம பிராண்ட் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணி ஏற்றுமதி பண்ணுறது. உதாரணம் என்னென்னா, மக்காச்சோளம் ஏற்றுமதி பண்ணுறோம், ஒரு விவசாய பொருள். அதை என்ன பண்ணுவோம், வெசலில் ஃபுல்லாக மக்காச்சோளத்தை கொட்டி, ஈவன் ஒரு மூட்டை கூட போட்டிருக்க மாட்டோம், அப்படியே கொட்டி ஏற்றுமதி பண்ணுவோம். ஸோ இது ஒரு உதாரணம். 2வது ஜவுளி பொருட்கள். நிறைய ஜவுளி துணி இருக்குது இல்லைங்களா, ரோல்ஸ், ப்ளீச்சுடு ரோல்ஸ் இருக்குன்னு, அது வந்து ரோல் ஃபார்மில் அந்த துணியை வச்சுருப்பாங்க. ஸோ அதை அப்படியே போட்டு கண்டெய்னரில் போட்டு ஏற்றுமதி பண்ணுவோம். கைவினைப் பொருட்கள், இப்போ கட்டில் கால் இருக்குது, ஸோ அது மட்டும் ஏற்றுமதி ஆகும். ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக அந்த கட்டில் காலை ஃபுல்லாக நிரப்பி அதை அப்படி ஏற்றுமதி பண்ணுவோம். இதெல்லாம் பிராண்டே கிடையாது. இன்னொரு வழி என்ன அப்படின்னா, கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் சொல்லுவாங்க. வெளிநாட்டில் ஒரு நிறுவனம் வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம், அல்லது ஒரு குறிப்பிட்ட பை ப்ராடக்ட், ஒரு முழுமையான பொருளில், இப்போ சேருக்கு வந்து கைப்பிடி மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நாம் ஒரு பொருளை இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா அது வந்து ஒயிட் லேபிளிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது 2மே வந்து பிராண்ட் இல்லாமல் நாம் ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்கள். அப்படி நம்ம பிராண்ட் இல்லாமல் ஏற்றுமதி பண்ணால் கூட பேக்கிங்கில் ஒரு சில டிக்ளரேஷன்லாம் கொடுத்தே ஆகணும். அது என்னென்னா, என்ன பொருள், ப்ராடக்டோட பேர் என்ன, ஏற்றுமதியாளரோட பேர் என்ன, மேட் இன் இண்டியா, அதாவது கண்ட்ரி ஆஃப் ஆரிஜினை மென்ஷன் பண்ணி ஆகணும். நெட் வெயிட்டு, கிராஸ் வெயிட்டு இதெல்லாம் வந்து மென்ஷனிங் பண்ணி ஆகணும். பாக்ஸில் போட்டு பேக் பண்ணோன்னா மொத்தம் எத்தனை பாக்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ இதெல்லாம் வந்து மேண்டேட்ரி. இது போக இன்வாய்ஸ்லையும் ஷிப்பிங் பில்லையும் வந்து அன்பிராண்டட் அப்படின்றத வந்து நாம் டிக்ளேர் பண்ண வேண்டியது முக்கியம். ஸோ இதில் பிராண்டுக்கும் அன்பிராண்டடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பிராண்ட் அப்படின்னு சொல்லி போனால் நமக்கு மார்ஜின் அதிகம், அதே நேரத்தில் குவான்டிட்டி கம்மியாக தான் ஆர்டர் கிடைக்கும். ஆனால் பிராண்ட் இல்லாத பொருளுக்கு மார்ஜின் குறைவு, குவான்டிட்டி வந்து அதிகமாக ஆர்டர் கிடைக்கும். ஸோ இதையும் நாம் பார்க்கணும். ஸோ பிராண்ட் அப்படின்றது வந்து ஒரு வகையான ஏற்றுமதி, அன்பிராண்டட் அப்படின்றது வந்து ஒரு வகையான ஏற்றுமதி. பையர் ஒத்துக்கிட்டார் அப்படின்னா நீங்கள் 2லேயுமே வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.